நாமம் போட்டா நல்லா நடிப்பேன்னு சொன்னடா. நான் தலை வந்துகிட்டு பெரிய இடம் ரீசெண்டா நடந்துக்க. இவரு ரொம்ப டீசெண்டா இருக்கிற. காவா ஓரத்துல கஞ்சா அடிக்கிற மாதிரியா இருக்கிற. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் பார்த்தீங்கன்னா 2023ல் ஒரு டீனேஜ் ட்ராமாவாக இருக்கப்பட்ட ஹவு டு ஹேவ் செக்ஸ் அப்படின்ற படத்தோட ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட டைட்டில்லாம் பார்க்கும்போது உள்ள என்னதான் இருக்குமோ அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி படத்தோட கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு 3 அழகான டீனேஜ் பொண்ணுங்க பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சம்மர் வெக்கேஷனை என்ஜாய் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தரமான பார்ட்டி நடக்கிற இடத்துக்கு பார்த்தீங்கன்னா போறாங்க. இவங்க 3 பேர்ல ஒரு பொண்ணு மட்டும் பார்த்தீங்கன்னா வெர்ஜினா இருப்பாங்க. ஸோ இவங்க ஃப்ரெண்ட்ஸுடைய தொல்லை தாங்க முடியாத எப்படியாவது கசமுசா பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட்குள்ள இவங்க போயிடுவாங்க. ஸோ இதுக்கப்புறம் இவங்க 3 பேரோட லைஃப்ல நடக்கிற சம்பவங்கள்லாம் என்ன, கடைசியா என்னாச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட கதையா இருக்கு. மெயினா இப்ப இருக்கிற டீனேஜ் பசங்க பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சொல்றதை கேட்டு கண்மூடித்தனமா நம்பி பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா இந்த படத்து மூலயமா ரொம்ப நல்லாவே யதார்த்தமா சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் படத்துடைய டைட்டிலுக்கு ஏத்த மாதிரி படத்துல பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு கசமுசா சம்பவங்கள் இல்லை அப்படின்னாலுமே அந்த 18+ டைலாக்ஸா இருக்கட்டும், ஒரு சில சீக்வன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இருக்கு. தென் ஆக்டிங் வைஸ் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருப்பாங்க. சப்போர்ட்டிங் ரோல் நடிச்ச எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு நீட்டான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த படம் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட்டிக்குள்ள நடந்து முடிகிற மாதிரி தான் இருக்கும். அதுவுமே ஓரளவுக்கு நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு. இருந்தாலுமே இவங்க படத்துல சொல்ல வர அந்த கருத்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பிரீஃபா சொல்லியிருந்தாங்க அப்படின்னா படம் பார்க்குற நம்மளுக்கு நல்லாவே எஃபெக்டிவா இருந்திருக்கும். டியூரேஷன் வைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.5 மணி நேரத்துக்குள்ளேயே முடிஞ்சிருது. சீக்கிரமாவே பார்த்து முடிச்சிடலாம். படத்தோட தமிழ் டப்பிங்குமே பார்த்தீங்கன்னா நல்லா லிப்ஸிங்கோட தான் பண்ணியிருக்காங்க. ஃபைனலாக இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் டைம் வாட்சபிள் ட்ராமாவை தான் வந்திருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க.